வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சிற்பத்தை செதுக்கு 2025 பாலிட்டியில் அடிப்படை உரிமைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 3 வீடியோ பார்த்தாச்சு. இது 4வது வீடியோ, அதோட தொடர்ச்சியான வீடியோ தான். வாங்க என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் உரிமை டேஷ் உரிமை தேவைப்படுகிறது அப்படின்னா, நம்பிக்கை அப்படின்னு வந்துட்டாலே நம்பிக்கை, மதம் மற்றும் தொண்டு அப்படின்னாலே என்னன்னா மத சுதந்திரத்திற்கான உரிமை. மத சுதந்திரத்துக்கான உரிமை தான் கொடுத்துருக்கா. அது எத்தனாவது ஆர்டிகல்னா 25ல இருந்து 28 வரைக்கும் மத சுதந்திரத்துக்கான உரிமை. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 29, 30. சம உரிமை அப்படிங்கிறது 14 to 18. சுதந்திர உரிமை அப்படிங்கிறது 19 to 22. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து தேர்வு செய்க. தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 21A. ஸோ இதுதான் தொடக்க கல்வி. அதாவது 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த ஆர்டிகல். இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சேர்த்தாங்கன்னா 2002ல 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சட்டப்பிரிவு 21A. தேர்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறானது? குரூப் டூல 2022 குரூப் 2 கொஸ்டின் இது. சமத்துவ உரிமை இருக்கா அப்படின்னா இருக்கு, 14 to 18. அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை இருக்கா? இருக்கு, 32. சுதந்திர உரிமை இருக்கா? இருக்கு, 19 to 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் இருக்கு. சுரண்டலுக்கு உண்டான உரிமை அப்படிங்கிறது இல்ல. அப்ப இது கிடையாது, இது மட்டும்தான் இல்ல. நெக்ஸ்ட், 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது. அதாவது குழந்தை தொழிலாளர் அப்படின்றது ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா 24 தான் அதை பத்தி சொல்லுது. 23 ஆர்டிகல் 4 தான், 24 தான் என்ன பண்ணுதுன்னா குழந்தை தொழிலாளர் அப்படின்றது சொல்லுது. 23 வந்து கொத்தடிமை கட்டாய உழைப்பை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். இது ரெண்டுமே சுரண்டலுக்கு எதிரான அப்படின்ற ஒரு விஷயத்துல வரக்கூடியது. 25, 26, 27 அப்படிங்கிறதுனா சமய சுதந்திர உரிமையில வர்றது. 25 பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சமயத்தையுமே நம்ம ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்புறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்குன்னு சொல்றது 25. சாரி, 26 ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கலாம் அப்படின்றதுக்கு, நிர்வகிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. 27 என்னன்னு பாத்தீங்கன்னா வரி செலுத்தாம இருக்கிறதுக்கு, எந்த ஒரு மதத்தையுமே பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது 27. 28 என்னன்னு பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகள்ல வந்து நம்ம கலந்துக்கலாம இருக்கலாம், அதுக்கான உரிமை தான் 28. இப்ப இது கேட்ட கொஸ்டின் என்னன்னா ஆர்டிகல் 24 குழந்தை தொழிலாளர் அப்படின்றது. இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது? இப்பதான் பார்த்தோம், ஆர்டிகல் 23 கொத்தடிமை மற்றும் கட்டாய உழைப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24 குழந்தை தொழிலாளர். ஆர்டிகல் 21 வாழ்வதற்கான உரிமை. ஆர்டிகல் 22 தடுப்பு காவல். நெக்ஸ்ட், தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்கிறாங்க. அரசியலமைப்பு பிரிவு 14 என்ன சொல்லுது? சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அப்ப கரெக்ட். அரசியலமைப்பு பிரிவு 17 என்ன சொல்லுது? தீண்டாமை ஒழிப்பு சொல்லும். கரெக்டா? தீண்டாமை ஒழிப்பு தான் 17. அப்ப இங்க கொடுத்திருக்க பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல் 16. அரசியலமைப்பு பிரிவு 21A வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. இதுவும் கரெக்ட். அப்ப எது தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தவறு. நெக்ஸ்ட், அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் வந்து நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்த கூடியது. ஆமா, நடைமுறைப்படுத்தலாம். இந்த உரிமைகள் முழுமையானது அப்படின்னு கொடுத்தாங்க. முழுமையானது கிடையாது, நெருக்கடி காலத்துல நம்மளுக்கு அது முழுசா கிடைக்காது, நிறுத்தி வைக்கலாம். அப்ப இது முழுமையானது கிடையாது, அப்சல்யூட் கிடையாது. தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளவை தவிர, இந்த ரெண்டை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். கரெக்ட்.
ஆர்டிகல் 20 வந்து என்னது, தடுப்பு காவல பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை. 21 வாழ்வதற்கான உரிமை. இது ரெண்டை தவிர மத்த எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், நிறுத்தி வைக்கலாம். அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அதனாலதான் இது முழுமையானது கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இது தவறு. இவை இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கப்பெறக்கூடியது அப்படின்னு கிடையாது. அடிப்படை உரிமைகள் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடியதுதான். அதுல இந்திய குடிமகளுக்கு மட்டும் என்ன உரிமை எல்லாம் கிடைக்குது அப்படின்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 இந்த 5 ஆர்டிகளும் இந்திய குடிமகளுக்கு மட்டும் கிடைக்கும். 15 பாகுபாடு காட்டுவதை தடை செய்யறது. 16 பொது வேலை பள்ளியில் சம வாய்ப்பு கொடுக்கிறது. 19 பேச்சுரிமை இந்த சுதந்திர உரிமையை பத்தி பேசுறது. 29 கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு உரிமை பத்தி பேசுறது. 30 சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்கவும், அதாவது நிர்வகிக்கவும் உரிமையை பத்தி பேசுறது. இந்த 5 மட்டும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் உண்டு, மித்த யாரும் கிடையாது. மித்த எல்லாமே எல்லாருக்குமே உள்ளதுதான். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறானது. அப்ப இங்க ஸ்டேட்மெண்ட் எது எது சரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1, 3 சரி. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை தவறானவைன்னு கேட்கிறாங்க. எது எவை தவறானவை? அப்ப வாக்களிக்கும் உரிமை இருக்கா? இருக்கு, கரெக்ட். அரசு பணியில பதவி வைக்கும் உரிமை இருக்கா? இருக்கு, அதுவும் கரெக்ட். அரசை விமர்சிக்க கூடாதுன்னு கிடையாது. அரசை நம்ம என்ன பண்ணலாம், விமர்சிக்கலாம், தாராளமாக விமர்சிக்கலாம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு, தவறா இருக்கு. அப்ப எது தவறு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 3 மட்டும் தவறு. அடுத்தது அடிப்படை உரிமைகள் பகுதி 3 அடிப்படை உரிமையா? ஆமா. பகுதி 3 சட்டப்பிரிவு 12 இருந்து 35. ஆமா, 12 இருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமையை பத்தி பேசக்கூடியது. இது கரெக்ட். இந்தியாவின் மகாசாசனம் என்று பகுதி 3 சொல்றாங்க. சாரி, இந்தியாவின் மகாசாசனம் என்று பகுதி 3 சொல்றாங்களா? ஆமா, நம்ம 10th புக்ல இந்த 2 இதுவும் அப்படியே தெளிவா வந்திருக்கும். இந்தியாவோட மகாசாசனம் தான் அடிப்படை உரிமைகள் பகுதி 3. அப்ப இங்க கொடுத்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது. எது சரின்னு தான் கேட்கிறாங்க. 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது. இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம் அடிப்படை உரிமையா? ஆமா. அரசியலமைப்பின் மனசாட்சி? ஆமா. அரசியலமைப்பின் ஆன்மா? ஆமா, அம்பேத்கர் கூட சொல்லியிருப்பாரு. அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவிடம் உத்வேகம் நம்மகிட்ட இருக்கா? ஆமா, இருக்கு. அப்ப இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கப்பட்டதுல சரியான ஸ்டேட்மெண்ட். அப்ப ஆப்ஷன் டி என்பது சரி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.